கண்ணீரோடு நின்றுட்டு இருக்க செர்ரியை பார்த்து பிந்து கேட்குறா, ஏன்னு அழுவுற? அழாதனா? எதுக்காக இப்படி அழுவுற அப்படின்னு கேட்டதுக்கு, ககனண்ணாவை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்க கூடாது, இது உனக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு செர்ரி கேட்டதுக்கு, எனக்கு வருத்தமாக தான் இருக்கு, அதை விட இன்னொன்று எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கு. ஏன்னா ககனண்ணா கூப்பிடும்போது பூமி நானும் லவ் பண்ணுறேன்னு போயிருந்தா உங்க எது என்னடா ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ இதை நான் நினைக்கவே இல்லையே, செத்தே போயிருப்பண்டி அப்படின்னு செர்ரி சொல்ல, ஆமாடா எனக்கு ஒரு டவுட்டு, ககனண்ணா பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் நல்லாவும் சம்பாதிக்கிறாரு, அவரை விட்டுட்டு உன்னை எப்படிரா லவ் பண்ணுது இந்த பூமி அப்படின்னு கேட்டதுக்கே, லவ் இஸ் பிளைண்டடி அப்படின்றாரு. செர்ரிக்கு ஒன்றுனா பிந்து வந்து நிற்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு அண்ணன் தங்கச்சியோட பாண்டிங். பூமி சரச்சந்திரா கிட்ட வந்து, அங்கிள் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இன்னும் என்னம்மா அங்கிள் அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்ல, அப்பான்னு கூப்பிடுறாங்க. இதை கேட்டு அபூர்வாவுக்கு டென்ஷன். அபூர்வாவோட டென்ஷனை பார்த்து சித்தி சொல்றாங்க, எந்த உரிமையும் இல்லாது இருக்கும்போது உன்னை ஓட ஓட விரட்டுறா, இப்போ எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கும்போது உன்னை என்ன பண்ணுவாளோ தெரியல, எப்படியாவது உன் மாமா இவளை தத்தெடுக்காம பண்ணு, அதுதான் உனக்கு நல்லது, நீ ரொம்ப கொதிச்சு போயிருக்கேன்னு எனக்கு தெரியுது, உன் பக்கத்தில் நிற்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப இதமாக இருக்கு, ஏன்னா குளிர்காலத்தில் நெருப்பு பக்கத்தில் நின்னா இதமாக இருக்கும்ல, அந்த மாதிரி நீ இப்போ நெருப்பாக கொதிச்சு போயிட்டு இருக்கல்ல, உன் பக்கத்தில் இருந்தால் எனக்கு இதமாக இருக்குன்னு குருவாவை நல்லா கலாய்க்கிறாங்க. பூமி கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னவனே சரச்சந்திரா ஃபோனை கொடுக்குறாரு, இனிமே நீ ஃபோனை வச்சுக்கோ, அது மட்டும் இல்லாமல் போகும்போது நீ காரில் தான் போகணும்னு சொல்ல, பூமி கோயிலுக்கு காரில் போகிறா. போகும்போது அவளுக்கு ஏதோ ஞாபகம் வந்து டிரைவரை நிறுத்த சொல்லி ஒரு இடத்துல நின்றுட்டு சாரதாக்கு ஃபோனை பண்ணுறா. சாரதா புது நம்பராக இருக்கேன்னு எடுக்கிறாங்க. நான் பூமி பேசுகிறேன் ஆண்டி, உங்ககிட்ட நான் பேசணும்னு சொன்ன உடனே சாரதாக்கு அவள் பேசின பேச்செல்லாம் கண் முன்னாடி வந்துட்டு போகுது. அது மட்டுமெல்லாம் ககன் சொன்னார், அவளை பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த பூமிக்கிட்ட எப்படி பேசுவீங்களே அதே மாதிரி நீங்கள் பேசணும்னு சொன்னதையும் கேட்டு சொல்லுமா அப்படின்றாங்க. கிட்ட நான் பேசணும் ஆண்டின்னு பூமி சொல்கிறா. பேசுறதுக்கு என்னம்மா இருக்குது, இன்னும் ஏதாவது மெச்சம் மீதி வச்சிருக்கியா, பேச வேண்டியதெல்லாம் அன்றைக்கே பேசிட்டியம்மா, இன்னும் ஏதாவது இருக்காமா, சரி அப்படி இருந்தால் சொல்லுமா அப்படின்னு சாரதா கேட்க, ஒரு முறை நம்ம வீட்டுக்கு வந்து பேசுகிற ஆண்டின்னு சொல்கிறாங்க. நம்ம வீடுனா அது உன் வீடு சரச்சந்திரா வீடு, அங்கே போய் யார்கிட்டயோ பேசுறதுக்கு என்னோட பர்மிஷன் எதுக்குமா உனக்கு அப்படின்னு கேட்க, அப்போ நீங்கள் இருக்கிற வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா ஆண்டி, எனக்கு இடம் இல்லையா ஆண்டின்னா இல்லைன்றாங்க. அந்த உரிமை உனக்கு இல்லைன்னு நீயே சொல்லிட்டியம்மா சரச்சந்திரா வீட்டில், சரி ஆண்டி உங்கள் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட நான் பேசணும் ஆண்டி அப்படின்னு கேட்க, வேண்டாம்மா வர வேண்டாம், உங்கள் அப்பாவுக்கும் எங்களுக்கும் ஆகாது, எதுக்கு போனேன் ஏன் போனேன்னு உங்கள் அப்பா உன்னை அனாவசியமாக திட்டுவாங்க, அந்த திட்டெல்லாம் எதுக்கு நீ வாங்குற, வர வேண்டாமா அப்படின்ற. இப்படி சாரதா பேசிட்டு இருக்கும் போதே ககன் வந்து, யார்கிட்டமா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, சேல்ஸ் கேர்ள்டா, அவள் பொருளை விற்க வரேன்னு சொல்கிறா, நான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன்டா, அதான் வேற ஒன்றும் இல்லைடா அப்படின்றாங்க. என்னம்மா புரிஞ்சதா, என் வீட்டுக்கெல்லாம் வர வேணாம் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க சாரதா. பூமி அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. அந்த நேரம் ககன் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்காரு. பூமி நிற்கிறத பார்த்துட்டு நிற்கிறாரு. என்ன ஆச்சு பூமி, ஏன் இங்கே நிற்கிற, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க கண்ணீர் விடுறா. எதுக்காக அழுகுற? என்னவோ நான் தான் உன்னை அழ வைக்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சுப்பாங்க, திருப்பி என்னோட கேரக்டர் தான் டீக்ரேட் ஆகும், தயவுசெய்து புரிஞ்சிக்கோ, நீ இங்கே தனியாக நின்றுட்டு இருக்கிறதுனால நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கல, தெரிஞ்ச பொண்ணு நிற்கிறாளே ஏதாவது காரம் ஏதாவது ப்ராப்ளமோ அப்படின்றதுக்காக தான் நிப்பாட்டி நான் உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன், ப்ளீஸுங்க நீங்கள் முன்னாடி எப்படி இந்த பூமி கிட்ட பேசுவீங்களோ அதே மாதிரி பேசுங்க அப்படின்னு பூமி கேட்க, ஸ்டாப் இட் பூமி, அன்னைக்கு மொத்தம் கொடுக்கும்போது நீ என்னை ஒரு அறை விட்டு இருந்தா இந்த அளவுக்கு இது வந்திருக்காது, அன்னைக்கே ஃபுல் ஸ்டாப் ஆகியிருக்கோம், இதுவே நாம பார்த்துக்கிறது கடைசி வாய்ப்பு, ஏன்னா இதுக்கு மேலே நீ சரச்சந்திராவோட பொண்ணாக போற, சரச்சந்திராவும் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே எனக்கு எதிரிங்க தான் சொல்லிட்டு போறாரு. பரவாயில்லையே ககன் ரொம்ப நார்மலாக பேசிட்டாரே அப்படின்னு நானும் பார்த்தேன், ஆனால் கனத்த மனசோட தான் இதை பேசியிருக்காருன்னு தெரிஞ்சு அப்படியே கண்ணீர் விட்டுட்டே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. பூமி அப்படியே சோகத்தோட வீட்டுக்கு வந்த பார்த்த அபூர்வா, என்னடி கோயிலுக்கு போயிட்டு அழுகையோடு வர, கோயிலில் இருக்கிற சாமி திட்டினாரா இல்லை வழியில் ககன் திட்டினானா அப்படின்னு கேட்க, உடனே சித்தியோ, ககனியம்மா திட்டுறான், இவ தான் திட்டி அனுப்பிட்டாளே அப்படின்னு சொல்ல, ஆமாம் சித்தி, அப்பா கிட்ட மெப்பா ஜெயிச்சிட்டா, ஆனால் ககன் கிட்ட முடியாதுல்ல, காதலிச்ச மனசாச்சு, அதான் படா படுது போல இருக்குன்னு கிண்டல் அடிக்கிறாங்க அபூர்வா. டென்ஷன் ஆன பூமியும், ஆமாம் நான் ககனை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், அப்போ எங்கள் அப்பாவை உயிருக்கு மேலாம் நான் லவ் பண்ணுறேன், எங்கள் அப்பாவையும் ககனையும் முதல்ல ஒன்றா சேர்த்துட்டு எங்கள் அப்பாவோட பர்மிஷனோட தான் நான் ககனை கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த கல்யாணத்துக்கு நீ வர முடியாது அபூர்வா, ஏன்னா உனக்கு அந்த சான்ஸ் கிடையாது, அதுக்குள்ளே நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பேன், சித்தி உனக்கு ஆஃப் ஆப்ஷன் தான் இருக்குது, ஒன்று நீ எங்கள் கூட இரு, இல்லைனா அபூர்வாவோட ஜெயிலில் இரு, உனக்கு ரொம்ப தான் கொழுப்புடி, ரொம்ப ஆடுற அப்படின்னு சொல்ல, ஆமாம் எங்கள் அப்பா என்னை தத்தி எடுக்கட்டும், அதுக்கப்புறம் என் திமிரு மொத்தத்தையும் உன்கிட்ட காட்டுறேன்னு சொல்லிட்டு திமிரா போயிடுறாங்க பூமி. இதை பார்த்த சித்தி சும்மா விடுவாங்களா, அபூர்வா போய் ஏற்றி விடுறாங்க. இங்கே பாரு அபூர்வா,
நம்ம சொத்து எல்லாத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணுன்றத விட கண்டிப்பாக இந்த தத்து எடுக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு லா இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ எப்போ லா படித்த அப்படின்னு அபூர்வா கேட்க, என்னை முதல்ல பார்க்க வந்தானே பொண்ணு, அவன் லாயரு, அவன் என்னை கட்டிப்பான்னு நினச்சி பாதி லாவை நான் படிச்சுட்டேன். சரி என்னோட ஃப்ளாஷ்பேக் விடு, உன்னோட ஃப்யூச்சரை கவனி. இப்படி சித்தி பாயிண்ட் எடுத்து கொடுக்க, ஆமாம் சித்தி எப்படியாவது நம்ம தடுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே பிளான் பண்ணுறாங்க. பூமி ரொம்ப சோகமாக ககன் கொடுத்த கிஃப்டை பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரம் செர்ரி வந்து என்ன ஆச்சு, கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணியா அப்படின்னு கேட்க, இல்லை கோயில் மூடி இருந்தது, ஏதோ மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளமான்னு சொல்லி சமாளிக்கும் போது சரச்சந்திரா வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ஐடியா ஷேர் பண்ணிக்கணும்னு வந்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன்னு சொன்ன உடனே ஷாக் ஆகுது இந்த பூமிக்கு. என்னப்பா திடீர்னு அப்படின்னு கேட்க, திடீர்னு இல்லைம்மா, நீ கல்யாணம் ஆகாமல் இருந்தனா உன் பின்னாடியே இந்த வீட்டு பின்னாடியே நாய்மை சுற்றி வருவான் அந்த ககன், அதுக்கான சான்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. அதனால் உனக்கு நான் இமீடியட்டாக கல்யாணம் பண்ண போகிறேன். கல்யாணம்னு சொன்னால் உடனே ஆகிட போதா, அதுக்குன்னு கொஞ்சம் நாள் எடுக்குமா அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா இப்போ தான் நீங்கள் என்னை தத்தெடுக்க போகிறீங்க, உங்களை அப்பான்னு கூப்பிட்ற பாக்கியத்தை எனக்கு கொஞ்ச நாள் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்க, உடனே சரச்சந்திராவோட கண்ணில் அந்த கிஃப்ட் படுது. அதை பார்த்தவருக்கு ஏதோ புரிஞ்சு போய், இல்லைம்மா நீ அந்த வீட்டுக்கு போனாலும் என்ன அப்பான்னு தான் கூப்பிட போற, இதை பார்க்கும்போது நீ யாரையோ லவ் பண்ணுறதா தான் எனக்கு தோணுது அப்படின்னு சரச்சந்திரா கேட்க, வாயடிச்சு போய் நிற்கிறா பூமி. யாரை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, அவங்களையே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஜாமுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்ல அமைதியாக நிற்கிறா. சரி யாருன்னு நீ சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, நீ லவ் பண்ணுறியா இல்லையான்றத சொல்லு அப்படின்னு சரச்சந்திரா கேட்க, ஆமாம் நான் லவ் பண்ணுறேன்ப்பான்னு சொல்கிறா. சரிம்மா ரொம்ப சந்தோஷம், அப்படி லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்ட, நீ யாருன்னு சொல்லலாம்ல அப்படின்னு கேட்க, இல்லைப்பா டைம் வரும்போது நான் சொல்கிறேன், அது வெளியே என்ன வந்து கேட்காதீங்கப்பான்னு சொல்கிறா. சரி ரொம்ப சந்தோஷம்மா, ஏன்னா இனிமேல் ககன் உன் பின்னாடி வர முடியாது, உன்கிட்ட நெருங்க முடியாது, உன் மனசில் வேறு யாரோ இருக்காங்க இல்லையா, இந்த நிம்மதி எனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா அங்கிருந்து போக, இதையெல்லாம் கேட்ட செர்ரிக்கு ஒரே சந்தோஷம், துள்ளி குதிக்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க.